ஹே கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ சீரிஸ் DSA 100. அதாவது நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இது மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் தென் சீரிஸ் அதை க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமோட பேசிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலாம் நீங்கள் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக இருந்தால் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் இதுவே ஒரு கூகுள், அமேசான் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து 100 days, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து 100 daysல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் ரோட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 months or 8 months கிட்ட வந்து டைம் கொடுத்துருப்பேன் ஆல் ஓவர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து 100 daysல வந்து முடிக்கிறதுன்றது மீன் பண்ணல. நான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் வந்து நான் 100 daysல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகிறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 8 or 9 months கிட்ட ஆகும். அது உங்களுடைய ஃபோட்டோ பொறுத்து, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறீங்க, 2 hour ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 monthsக்குள்ளே முடிச்சிடலாம். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து 100 daysக்குள்ளே நான் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 daysனால் தொடர்ந்து 100 days கிடையாது. வீக்லி அட்லீஸ்ட் 2 or 3 வீடியோஸ் ஆர் 4 வீடியோஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து நம்ம நிறையா வந்து பிளேலிஸ்ட் வந்து அப்படியே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். லைக் பைத்தன் இருக்குது, அண்ட் தென் வந்து ஃபுல் ஸ்டாக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸில் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அரேஸ் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த அரேஸ் வந்து நீங்கள் பேசிக் ஜாவாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோர் ஜாவாலே வந்து இந்த அரேஸ் கான்செப்ட்லாம் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் அல்காரிதம், அண்ட் தென் சார்ட்டிங், அண்ட் தென் பேக் ட்ராக்கிங், ரிகர்ஷன், அது எல்லாமே நம்ம வந்து இந்த DSA 100 daysல பார்க்கலாம். அரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். ஃபார் ஜாவாவில் வந்து நான் இன்ட் a ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா இது வந்து எனக்கு ஓகே ஃபைன், இது வந்து என்னால் பண்ண முடியும் கரெக்டாக. பட் இதுவே வந்து நான் இந்த வேரியபிள்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டியது அரேஸ். ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை நான் சொல்கிறேன். அதாவது ஹெட்ரோஜீனியஸ் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியாது, வந்து நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் அரேஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஹோமோஜீனியஸ் வேல்யூஸை தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? அதை வந்து 2 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் a ஈக்குவல் டு நான் வந்து 1, 5 அண்ட் தென் 2, 16, 12 இந்த மாதிரி நான் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே போகலாம் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் அரே. இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுறது. இன்னொரு வகை வந்து இன்ட் a ஈக்குவல் டு நியூ இன்ட் அண்ட் தென் சைஸ். நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வந்து இந்த அரேக்குள்ளே தர போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். கிளியரா? அண்ட் தென் அரேஸ் பற்றி பேசிக் ஐடியாஸ் இல்லாதவங்க நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அரேஸ் பற்றி, அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து 2D அரே பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பேசிக்கான அரேஸ். அண்ட் தென் 2D அரே அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் தென் 7, 8, 9 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நான் வந்து தரணும் அப்படின்னு நீங்கள் தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து 2D அரேஸ். இதை எப்படி தரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ரோஸ் அண்ட் தென் காலம். அதாவது இதுதான் ரோ அண்ட் தென் இதுதான் காலம். கிளியரா? இதுதான் வந்து ரோ, இது வந்து காலம். சரி, இப்போது நான் வந்து என்ன வேல்யூஸ் வந்து தரப்போகிறேன், அதாவது இன்டீஜரான்னு சொல்லிட்டு இன்டீஜர் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் தென் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் ஒரு வேரியபிள் நேம் ARR ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டேன். இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு அரேக்குள்ளே இருக்கிற ஒரு அரே. சரியா? இதுவே இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2 அண்ட் தென் இது 3, இது 4. இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் வச்சு தான் நம்மளால் அரேல வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியரா? இந்த வேல்யூஸ்னால் ஆக்சஸ் பண்ணணும்
அப்படின்னா. அண்ட் தென் இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே 0 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதை வந்து நான் வந்து எப்படி அரேக்குள்ள அரேவா கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர்ஆர் இது வந்து நம்மளோட வேரியபிள் நேம். சரியா? இப்போது இது வந்து ஒரு அரே. அண்ட் தென் இதுக்குள்ள இன்னொரு அரே, அதாவது 1 2 3. சரியா? நம்ம வந்து இன்டர்னல் ஒர்க்கிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் 4 5 6 அண்ட் தென் 7 8 9. கிளியரா? இந்த மாதிரி தான் நம்மளோட அரே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். சரியா? இப்போது இந்த அரேக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? அதாவது இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 0. இந்த 1 2 3 இருக்குல்ல, இந்த அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 0. இந்த அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1. அண்ட் தென் இந்த அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. கிளியரா? சரி, நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் 0ன்னு ஆக்சஸ் பண்ணால் எனக்கு 1 2 3 வருமா? கண்டிப்பாக வரும். சரியா? நீங்கள் ஏஆர்ஆர் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். பட் நான் வந்து எப்படி இது உள்ளே போய்ட்டு நான் 2வை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் கரெக்டாக? இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2, அண்ட் தென் அகெயின் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 அண்ட் தென் 0 1 2. அப்போது நான் ஏஆர்ஆர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் நான் வந்து 1ஐ வந்து ஆக்சஸ் பண்ணால் எனக்கு 2 வரும். இங்கே பாருங்கள், ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் நான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 வரும். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராமை இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பேசிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது. எப்படி வந்து நம்ம 2D அரே வந்து கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் 2D அரே வச்சு தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எப்படி வந்து இது எல்லாத்தையும் வந்து லூப்பில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நான் வந்து வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட் ஈக்குவல் டு வேரியபிள் நேம் தரல, ஏஆர்ஆர். ஓகேவா? ஏஆர்ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 4 5 காமா அண்ட் தென் வந்து என்னால் அரேயில் வந்து 3 வேல்யூஸ் தான் தரணும். நீங்கள் வந்து 4 6 எது வேணால் கொடுத்துக்கலாம். ஐ மீன் நான் 2 வேல்யூஸ் கூட தந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து 4 and 6 வந்து தரேன். அண்ட் தென் இங்கே அகெயின் வந்து 9 3 2 3 வேல்யூஸ் தரேன். ஸோ நீங்கள் வேல்யூஸ் வந்து எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சஸ் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். சரியா? ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே வந்து இருக்குது. இதை வந்து நான் எப்படி லூப்பில் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல் டு 0. சரியா? இதில் வந்து நம்ம வந்து 2 லூப் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். i ஈக்குவல் டு 0 மீன்ஸ் i வந்து ரோ வச்சுக்கோங்க, i வந்து ரோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஐயோட ஏஆர்ஆர் டாட் லென்த், நம்ம எதோட லென்த் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த் எடுக்கிறோம் டோட்டலாக. சரியா? இதோட லென்த் இது 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 தனித்தனியாக வந்து லென்த் இருக்கும். ஒரு லூப்புக்கும் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஐ மீன் அடுத்த லூப்பில் இங்கே வரும், ஐ லூப்புக்கு அடுத்த லூப்பில் இங்கே வரும். ஸோ அரேவோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அண்ட் தென் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அகைன் இதுக்குள்ளே வந்து நான் வந்து இன்னொரு லூப் வந்து தரேன். ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே இஸ் ஈக்குவல் டு 0. அகைன் வந்து ஜேவை விட ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டாட் லென்த், அதாவது இங்கே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்னன்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, அதாவது இதில், சரியா, இதில் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது ஐ வந்து இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும் டோட்டலாக, இதுன்னு சொல்லிட்டு. ஜே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும், இதுக்குள்ளே வந்து ஐட்ரேட் ஆகும்.
நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஏஆர்ஆர் ஆஃப் ஜீரோத் இண்டெக்ஸில் ஏஆர்ஆர் ஆஃப் ஜீரோத் இண்டெக்ஸ் அதாவது ஐயோட ஜீரோத் இண்டெக்ஸில் அந்த லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு ஜேவை வந்து இதுக்குள்ளே ரன் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இதுக்குள்ளே லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி மேலே வரப்போ ஐ வந்து திரும்பி என்ன செய்யணும்னா மேலே இதுக்கு போகும். சரியா? ஐயோட வேல்யூ 1 ஆகிறப்ப இங்கே வந்துடும். ஏன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 1, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. அப்போ ஐயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கிறப்ப எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஜே லூப் ரன் ஆகும். கிளியரா? அண்ட் தென் அகைன் வந்து இங்கே போகிறப்ப எனக்கு வந்து ஜே லூப் இங்கே ரன் ஆகும், 4 and 6க்கு ரன் ஆகும். அண்ட் தென் ஐ வேல்யூ எனக்கு அகைன் இங்கே போகிறப்ப எனக்கு ஜே லூப்பு இங்கே ரன் ஆகும். ஸோ இதான் வந்து ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஓகேவா? அண்ட் தென் நான் வந்து ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் system.out.printlnல நான் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஐயையும் ஜேவும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? ப்ளஸ் ஸ்பேஸ் ஒரு தெளிவுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்என் தரக்கூடாது. எல்என் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. எல்லாமே அடுத்தடுத்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு இப்படி தானே பிரிண்ட் ஆகணும். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து 1 2 3 4 6 அண்ட் தென் 7 8 9 இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் எல்என் கொடுக்கலனா 1 2 3ன்னு சொல்லிட்டு இப்படி இந்த வெர்டிகலாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் எல்என் பிரிண்ட் எல்என், ஏன்னா அடுத்தடுத்த லைன் போகணுன்றதுக்காக. சரியா? ஐ லூப் வந்து அடுத்தடுத்த லைனுக்கு நான் போகணும் அப்படின்றனால நான் தரேன். ஓகே, நான் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இங்கே வந்து நான் வந்து இன்ட் 2 ஸ்கொயர் கொடுத்துக்கிறேன், ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அரே என்னது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இது வந்து மொதல் அரே. நல்லா பார்த்துக்கோங்க, அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குது. இது 0th இண்டெக்ஸ். அண்ட் தென் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 அண்ட் தென் 5 வந்து தரேன். கிளியரா? அண்ட் தென் அகெயின் நான் வந்து 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? இங்கே வந்து இவ்வளோ கேப் தேவையில்லை. நான் வந்து கேப் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அரேஸ்லாம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த அரே வந்து இதுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து நான் ஃபார் லூப்பை தரேன். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐயை விட எனக்கு ஏஆர்ஆர் டாட் லென்த். நல்லா பார்த்துக்கோங்க, லென்த்ன்றது ஒரு மெத்தட் கிடையாது. சரியா? அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அரே, அரேவோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, நான் இப்போ வந்து எது வரைக்கும் இது ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணணும். சரி, இதுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா நான் வந்து ஜே 0th இண்டெக்ஸில், அதாவது ஐயோட 0th இண்டெக்ஸில் நான் வந்து ஜேவை வந்து ரன் பண்ணணும். ஜே ஈக்குவல் டு 0. ஜே வந்து எப்போனா ஏஆர்ஆர் ஆஃப் ஐயோட லென்த்து பெருசாக இருக்கிறப்ப நான் வந்து ரன் பண்ணணும். லென்த் அப்படி பெருசாக இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த லூப் போட்டு வெளியே வந்துடணும். சரியா? இது வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட. ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஓப்பன் க்ளோஸ். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் சிஸ் அவுட்டில் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே எல்என் வந்து நம்ம எடுத்துடணும். இங்கே யாரை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்? நான் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஐயையும் அண்ட் தென் அந்த ஏஆர் ஆஃப் ஐக்குள்ளே இருக்கிற ஜே ஏஆர்ஆர் ஆஃப் ஜேவையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் ப்ளஸ் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படின்றதுனால தரது. அண்ட் தென் இங்கே வந்து நான் ஐ லூப், அதாவது ஜே லூப் முடிஞ்சதுமே, சரியா,
ஜே லூப் முடிஞ்சவே ஃபார் லூப் வரும். அந்த ஃபார் லூப் வரப்போ எனக்கு வந்து அகைன் வந்து ஸ்பேஸ் வந்து ஒன்று இருக்கணும். சரியா, அதனால் நான் வந்து இங்கே வந்து சிஸ் அவுட் வந்து கொடுத்துக்கிறேன். கிளியர். ஸோ நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணலாம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அதாவது 1 2 3 4 5 6 7 8 இதான் வந்து 2D அரே. இப்படி தான் வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுத்து இதை வந்து ரீட்டைன் பண்ணணும். அண்ட் தென் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 1 2 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 0 வந்து எடுத்துக்குது. அதாவது ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0. ஓகேவா, ஏஆர் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிளியரா, ஏஆர் ஆஃப் 0ல் ஃபஸ்ட் யார் இருக்குது 1 2 3. இப்போது ஜே ஈக்குவல் டு 0 இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஒன்றுத்துக்கும் உள்ளேயும் போயிட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது. இப்போது ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டாட் லென்த், அதாவது ஏஆர்ஆர் ஆஃப் இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஐல ஜே வேல்யூஸ் என்ன. இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0 1 2. இந்த 0 1 2 தான் யாரு ஜே. சரியா, அப்போ ஜேவோட வேல்யூ ஏ. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் ஜே இண்டெக்ஸ் வேல்யூ 0 என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்ம கேட்குறோம். அப்போ வந்து எனக்கு வந்து 1 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அகைன் மேலே வருது. திரும்பி இந்த லூப் வந்து நமக்கு இன்னும் முடியல. இது முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் நமக்கு போகும். அகைன் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஐல 0th இந்த 0 இதில் ஜே மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. கரெக்டா, அப்போ ஜேவோட வேல்யூ என்னது 1. அப்போ 0ல் 1 என்னது அப்படின்னு கேட்குது. அடுத்தது ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்குறப்ப 2ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஏஆர் ஆஃப் 0ல் ஏஆர்ஆர் ஆஃப் 2வோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போது எனக்கு 3 பிரிண்ட் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் வந்து திரும்பியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வருது ஐ வேல்யூ. சரியா, இது வந்து 0th இண்டெக்ஸ் ஐயோட 0, இது ஐயோட 1, இது ஐயோட 2. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரப்போ அகைன் வந்து ஜே வேல்யூ 0 ஆகிறப்ப அகைன் வந்து இங்கே ஏஆர்ஆர் ஆஃப் ஐயில், அதாவது ஏஆர்ஆர் ஆஃப் 1ல் இந்த லைனில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லூப் செகண்ட் லூப் சொல்கிறேன், 1ல் 0th இண்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜே வேல்யூ இப்போ 0 தானே, ஏன்னா நமக்கு வந்து இந்த லூப் முடிஞ்சிடுச்சு. அகைன் வந்து ஐ லூப் வந்து கம்ப்ளீட் ஆகி ரன் ஆகி இப்போ வருது, செகண்ட் டைம் வருது. அப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 0th வேல்யூ என்னன்னு கேட்குறப்ப எனக்கு வந்து 4 வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் ஏஆர் ஆஃப் 1ல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ 5 எனக்கு வந்து 5 பிரிண்ட் ஆகுது. அகைன் நெக்ஸ்ட் லூப் போகிறப்ப இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் ஐ வேல்யூ என்ன ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சு. 2ல் எனக்கு ஜே வேல்யூ என்ன, அகைன் ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் செகண்ட் என்ன, அண்ட் தென் ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்குறப்போ எனக்கு இது 6 7 8ம் பிரிண்ட் ஆகிடுது. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் எல்என் கொடுக்குறப்ப இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லைன் போகுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகுது. ஸோ எனக்கு மேட்ரிக்ஸ் டைப்பில் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இதான் வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் அரே. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா, நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னென்னா டயகனலாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இதான் டயகனல் 1 5 8 அண்ட் தென் இந்த சைடு 3 5 6 இந்த மாதிரி டயகனலாக பிரிண்ட் ஆகணும். அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் இப்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பழைய கிளாஸே எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் வந்து எண்ட் அண்ட் தென் ப்ராக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். அண்ட் தென் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு தந்துக்கிறேன். நமக்கு வந்து உங்களுக்கு அந்த டயகனலில் வந்து எதுவும் குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு ப்ராக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அகெயின் வந்து இங்கே ஒரு அரே. சரியா, அரேக்குள்ளே இன்னொரு அரே. இங்கே நான் வந்து ஃபஸ்ட் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். கிளியரா, நான் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அகெயின்
காமா வச்சு இவ்வளோ கேப் தேவையில்ல 1 2 3 அண்ட் தென் 4 5 6 அண்ட் தென் 7 8 9. இப்போ இங்கே வந்து ஒரு கம்மா வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அரேக்குள்ளே 2D அரே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இப்போது இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபார் லூப்பில் வந்து நான் வந்து ரோவாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து குழப்பம் தேவையில்ல. அதாவது வந்து ஐ வேல்யூ அப்படின்றது ரோவை குறிக்கும், ஜே வேல்யூன்றது காலமை குறிக்கும். நான் வந்து ரோனே எடுத்துக்கிறேன். ரோ ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ரோவை விட எனக்கு வந்து ஏஆர் டாட் லென்த் எனக்கு வந்து பெருசாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ரோ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது நான் வந்து லூப்புக்குள்ளே போகணும். அதே நேரத்தில் ரோவையும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரோ போகணும் அப்படின்றதுக்காக நான் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிடுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபார் இன்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். காலம் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் காலமோட லென்த், அதாவது காலமோட ஏஆர் லென்த் ஏஆர்ஆர் ஆஃப் 0th, சரியா? 0 அண்ட் தென் டாட் லென்த், சரியா? அண்ட் தென் ஜே ப்ளஸ் ப்ளஸ், ஸோ சாரி, காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது அகைன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே தான் வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். என்னன்னா, இஃப் ரோ ஈக்குவல் டு காலம். இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது கூட தேவையில்ல. 1 2 3 4 5 6 அண்ட் தென் 7 8 9. இந்த ரோ அதாவது இந்த டயகனல் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜே ஈக்குவல் டு அதாவது காலம் ஈக்குவல் டு -1 அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 0, அதே டைமில் ஜேவோட வேல்யூ என்னது 0, சாரி ரோவோட வேல்யூ 0, காலமோட வேல்யூ 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோவோட வேல்யூ என்னது 0 1, அதே டைமில் ஜேவோட வேல்யூ என்னது, காலமோட வேல்யூ என்னது 1. ஓகே, நான் வந்து இங்கே 1, அதே டைமில் இதுவும் 1. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ரோவோட வேல்யூவும் 2, இண்டெக்ஸ் வேல்யூ 2, அதே டைமில் காலமோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 2 இந்த இடம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் தரப்போகிறோம். என்ன கண்டிஷன்னா, ரோ வந்து எப்போல்லாம் வந்து காலமுக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் தரோம். அண்ட் தென் ஒரு ஆர் கண்டிஷன். அதே டைமில் ரோவும் காலமையும் ஆட் பண்ணால், சரியா, ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஈக்குவல் டு ஏஆர் டாட் லென்த் வந்து எனக்கு வேணும் -1, சரியா? இப்போது இங்கே வந்து நான் வந்து சிஸ் அவுட்டில் இந்த எல்என் வந்து நான் எடுத்துடுறேன். இந்த கண்டிஷன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயகனல், அதாவது இந்த டயகனல் வந்து எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக, சரியா? சரி, இப்போ வந்து நான் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ரோவையும் அதே டைமில் அதுக்கேற்ற காலமையும் நான் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஐயையும் ஜேவையும் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம் அது மாதிரி, சரியா? இப்போது இது கொடுத்துட்டேன். எல்ஸ் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துலலாம் கேப் விழணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்க பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும், சரியா? இப்போ வந்து எல்ஸ் இங்கே இந்த இடம்லாம் எனக்கு வேணாம், கரெக்டாக? இந்த இடம் எனக்கு இதெல்லாம் வந்து வேணாம். சாரி, இந்த இடம் கிடையாது, இந்த இடம்லாம் எனக்கு வேணாம். அங்கெல்லாம் வந்து நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். சிஸ் அவுட் நான் வந்து இதை எடுத்துகிட்டு ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் நான் போகணுன்றக்கா, சாரி எல்ஸ் வந்து நான் எங்கே கொடுத்துட்டேன்னா, ஓகே, நான் நெக்ஸ்ட் லைன் நான் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஜே லூப்புக்கு வெளியே நான் வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டயகனலாக வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, கரெக்டாக 159 அண்ட் தென் 357 இந்த டயகனலும் இதுவும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு
டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். அவங்க வந்து இந்த மாரி தான் கேட்பாங்க. டயகனலா வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது ரிலேட்டடா வந்து நெறையா ப்ரோகிராம்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நெறையா ப்ரோகிராம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதையே வந்து நான் இன்னும் கன்டின்யூ பண்ணணும். அதாவது நான் வந்து இந்த சீரிஸ நான் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல DSA 100ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆ எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம். பை பை. சி யூ. பை.